இந்த கார்த்திகை தெய்வமும் வந்துருச்சு. அண்ணாமலையாரின் மிக 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 கூர்மையான ஒரு மிக முக்கியமான ஒரு தீபம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விளக்கினால் வரக்கூடிய ஒளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் துன்பத்தை விளக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய முக்கியமானது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்? இன்பம் வர வேண்டும் என்றால் வீட்டில் விளக்கு ஏற்ற வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த விளக்கு ஏற்றுங்க. ஹாலில் ஏற்ற போகிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க. ஸ்வஸ்திக் நடுவில் வந்து நீங்கள் அழகா ஒரு இழுப்பணியை ஏற்றுங்க. மண் விளக்கா வச்சுக்கிட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இழுப்பணியில் போடுங்க. நீங்கள் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்கள். 2 வீடுகள் வந்து வெளிச்சமாகும் 100%. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஆன்மீக சிந்தனையோடு கார்த்திகை மாதம் அற்புதமான நாள். பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதை வந்து நெகிழ்ச்சி ஊட்டுற ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதம். ஏன்னா தெய்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த கார்த்திகை தெய்வமும் வந்துருச்சு. அண்ணாமலையாரின் மிக 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 கூர்மையான ஒரு மிக முக்கியமான ஒரு தீபம் அப்படின்னு சொல்லலாம். அகவிளக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மனசுல எரியக்கூடிய விளக்கு, ஒளி விளக்கு அப்படின்னு நம்மளோட கண்ணில் இருக்கக்கூடிய ஒளி விளக்கு. இந்த 3மே சேர்ந்துச்சு வச்சுங்களேன், ஒரு மாற்றத்திற்கு எவ்வளோ விஷயமா இருந்தாலும் சரி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேக்கி வைத்திருக்கக்கூடிய அன்வான்ட் கழிவுகள், வீட்டில் தேக்கி இருந்த அன்வான்ட் கழிவுகள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சுப முகூர்த்தம் நம்மகிட்ட இல்லாமல் போகிறதுக்கான காரணம். சுப முகூர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றிட்டே இருக்கணும் வீட்டில். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம ஏற்றுறோமே, அப்போ எதுக்கு சில பேர் ஏற்றாமல் இருக்காங்க? அப்படி கிடையாது, டெய்லி விளக்கு ஏற்றணும். இந்த மாதிரி கார்த்திகை தீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும். நிறைய டியூப்லைட்ஸ் போட்டிருப்பீங்க, ஆனால் விளக்கினால் வரக்கூடிய ஒளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் துன்பத்தை விளக்கும். துன்பம் நீக்கினே சொல்லலாம். அதாவது வீட்டில் எப்பொழுதுமே ஒரு ஆராசக்தி இருந்துகிட்டே இருக்கும். மண் விளக்கா இருக்கட்டும், எந்த விளக்கா இருக்கட்டும், உலோகம் சார்ந்த விளக்காக இருந்தாலும் சரி, விளக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒருத்தவங்களுடைய மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு ஒரு விளக்கம் இருந்தாலே போதும். அந்த கலங்கரை விளக்கமாக எப்பொழுதுமே அது வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய முக்கியமானது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்? இழுப்பு எண்ணெயை ஒரே இடத்துல யூஸ் பண்ணணும். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சதீபம் ஏற்றலாம், நல்லெண்ணெய் ஏற்றலாம், என்ன வேணாலும் ஏற்றுங்க. ஆனால் தெய்வத்துக்கிட்ட ஏற்றக்கூடிய விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 விளக்கு. அது நெய் விளக்காக இருக்கட்டும், சுத்தமான நெய்யாக இருக்கட்டும், மற்ற என்ன வேணாலும் நீங்கள் நல்லெண்ணெய்லாம் ஏற்றலாம். தெய்வத்துக்கு முன்னாடி பூஜை அறைகளுக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக எனக்கு சின்ன ரூமாக தான் இருக்குது சார்னாக்கா அதுக்கு தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு 9 விளக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க. மற்றபடி உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு வீட்டில் வந்து நிறைஞ்சி இந்த ஒரு நாள் நமக்கு முக்கியமாக என்ன வந்து 3 நாள் ஏற்றுவாங்க எல்லாருமே. ஒரு நாள் வந்து ஹையஸ்ட்டாக வீடை பிரைட்டாக வச்சுருந்தோம்னா நம்ம உயிர் வாழ்கிற கூடும், நம்ம வாழ்க்கை வாழ்கிற வீடும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வெளிச்சமாக இருக்கும். ஸோ இந்த தீபம் பார்த்தீங்கன்னா அழகாக பரணியில் ஸ்டார்ட் பண்ணி அழகாக போயிட்டே இருக்கு. பரணி தரணி ஆழ்வார் என்று சொல்வார்கள். பரணி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் இதுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லார் வாழ்க்கையிலையும் துன்பம் இருக்கும், அது இல்லாமல் கிடையாது, மேடு பள்ளங்கள் தான். ஆனால் இன்பம் வர வேண்டும் என்றால் வீட்டில் விளக்கு ஏற்ற வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த விளக்கு ஏற்றுங்க. ஹாலில் ஏற்ற போகிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க. ஸ்வஸ்திக் நடுவில் வந்து நீங்கள் அழகா ஒரு இழுப்பணியை ஏற்றுங்க. மண் விளக்கா வச்சுக்கிட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இழுப்பணியில் போடுங்க. இதுதான் எல்லா வகையான சக்திகளும் இழுக்கும். ஸோ இழுப்பு அப்படிங்கிறது வந்து அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் சொல்லுவாங்க, இழுவையாக இருக்கும் பொழுது எல்லாமே நிலைமை சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இழுவை என்பது அட்ராக்ஷன், சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப முக்கியம். அதனால் எப்போதும் போல தீபம் ஏற்றுங்க. எப்போதும் போல உங்களுடைய தெய்வங்களுக்கு என்னென்னலாம் படைக்க முடியுமோ படைச்சு நீங்கள் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்கள். 2 வீடுகள் வந்து வெளிச்சமாகும் 100%. அதே மாதிரி 2 உலகமும் வெளிச்சமாகணும். நம்ம எல்லாரும் ஏற்றக்கூடிய விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது அகண்ட விளக்கு, அகல் விளக்கு. ஸோ அகத்தில் எரியும் விளக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றி. அதனால இந்த கார்த்திகை தீபத்தில் நீங்கள் எப்போதும் போல நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஏற்றுங்க, நெய்யில் ஏற்றுங்க. ஆனால் வீட்டுக்கு வாசலில் ஒரே ஒரு ஸ்வஸ்திக் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார் போடுங்க. ஸ்வஸ்திக் இல்லைன்னா ஸ்டார், எது 2 வேணாலும் போடலாம். ஸ்வஸ்திக் வந்து பண வரவை அதிகரிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேவை மக்களுக்கு அதுதான். ஆனால் ஸ்வஸ்திக் போட்டு நடுவில் ஒரு மண் விளக்கில் நீங்கள் இழுப்பணியை வைத்து ஏற்றுங்க. இது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த கார்த்திகை தீபம் மிக 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 ஒரு மலர்ச்சியாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். உங்களுக்காக நானும் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.